என் பேர் பிரபு. நான் வந்து விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து 15 வருஷமாக அக்குபஞ்சர் பண்ணிகிட்ருக்கேன், ஃப்ளவர் மெடிசன் பண்ணிகிட்ருக்கேன். ஆசான் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா யூடியூப் மூலியமாக தான் தெரியும். ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், ஆனால் நேரில் பார்த்ததில்ல. ஆனால் அவர் சொல்கிற ட்ரீட்மெண்ட்லாம் அப்ளை பண்ணால் அது ஒரு மொழிகையோ எது சொன்னாலும் அப்படியே நடக்கும். அதனால் அப்போலேருந்தே எனக்கு அவர் மேலே முழு நம்பிக்கை. ஆனால் ரொம்ப நாளாக அவர்கிட்ட கிளாஸ் நடந்த இப்போ பயிற்சி ஏதாவது கிளாஸ் எடுக்கலாம் படிக்கலான்னு பார்க்குறேன். எனக்கு அந்த டைம் கிடைக்கல. போனதான் சரின்னு சொல்லிட்டு இந்த ஆன்லைன் வகுப்பு நடத்துறீங்களா வர்ம சிகிச்சை, அதுதான் படித்து அது தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லோ கர்மம் வச்சுங்களா, லோ கர்மம் வந்ததுக்கப்புறம் அந்த பயிற்சியே பண்ணணும்னு அதுவும் பண்ணல. இப்போ நோ கர்மம் வந்து நான் இங்கே சிகிச்சை அது ஃபஸ்ட்டு பேட்சில் வந்தேன். இங்கேருந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 நாள் உடம்பு சரியாக ஆயிடுச்சு. சளி வந்துச்சு, வாமிட்டு, படுத்தபடிக்க ஆகிட்டேன். அதுக்கப்புறம் 5 நாள் கழிச்சு எழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பயிற்சியும் நான் பண்ணலை. ஒருத்தவங்க எங்கள் ஒய்ஃபோடைய அக்கா வந்து நர்ஸு, அவங்க வந்து சளி சைனஸ் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு கேட்டாங்க. உடனே செஞ்சால் உடனே சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்பயே எனக்கு வந்து அது முழுமையாக நம்பிக்கை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து புது பேஷண்ட் வந்து அவருக்கு என்ன பிரச்சனைனா அந்த வயிற்று கீழே சிறுகுடல் கீழே வந்து சதை வளர்ந்து அடைச்சிச்சு, எதுவுமே இறங்கல. 1.5 வருஷமாக அவசரப்படுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சிறுகுடலை ரிமூவ் பண்ணிட்டு பிளாஸ்டிக் பைப் வச்சு பெருங்குடலில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டார். ஜிஹெச்சில் ஷேவிங்லாம் பண்ணிவிட்டு 2 பேட்டு டெத்தானதுனால பயந்து வந்தார். அவர் என்கிட்ட வந்தார். சரி இவருக்கு அக்குபஞ்சர் அப்போ தான் போயிட்டு புதுசு, எனக்கு எதுவும் தெரியாது. சரி அக்குபஞ்சர் பண்ணலாமா, சரி இதை முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டேன். ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதான் இறங்க மாட்டேங்குது. அவருக்கு என்ன பிரச்சனைனா அந்த இறங்காதனால வயிற்றுள்ளே குளிச்சு 4 நாள் ஒரே நிக்கல் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த குளுக்கோஸ் போட்டு எல்லாத்தையும் அதை வெளியேற்றினா மட்டும்தான் அவரால் இருக்க முடியும். இதே மாதிரி 1 வருஷமாக லோன் போட்டுருக்காரு. சரி நான் என்ன சொன்னால் அதை இறக்க மாட்டேங்குதுல்ல, 5 நாளைக்கு எதுவுமே சாப்பிடாதுங்க. பசி எடுத்தால் மாதுளம் பழம் சாப்பிடுங்க, இல்லை நீராகாரம் சாப்பிடுங்க. இது தவிர 5 நாளைக்கு எதுவுமே சாப்பிடாதுன்னு சொல்லிட்டேன். இது கீழே வந்து அவருக்கு எதுவுமே இறங்கல. ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகிட்டு போகிறேன். ஓப்பன் ஆகி இறங்குறது அவர் ஃபீல் ஆகுது. 5 நாள் கழிச்சு வந்தார், எல்லாமே எனக்கு இறங்கிடுச்சு அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னும் 1 வாரம் அதே பற்றி 5 நாள் வந்து இது பண்ணுன்னு சொன்னான். இதே மாதிரி பண்ணி அப்புறம் வந்து 2 வாரம் கழிச்சு பார்த்தா இட்லி கஞ்சி சாப்பிட்டு பாருன்னு சொன்னான். கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி இப்போ கம்ப்ளீட்டாக சரியாயிட்டாரு. அவர் சரியானதுலேருந்து எனக்கு முழுமையாக 100% எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணார், போயிட்டு அவர் வந்து போர் செட்டு போடுறாரு. அவர் போய் எங்கெங்கெல்லாம் இப்போ வந்து அவர் எப்படின்னா ஒரு டெத் ஆகிடுவாங்கிற மாதிரி ஊரில் வந்து இதுவாகிடுச்சு. அந்த மாதிரி சீரியஸ் கேஸ் வந்தார். அவர் சரியானதையும் வந்து என்னன்னா அவர் எங்கெங்கெல்லாம் போகிறார், அவர் கேட்குறாங்க நீங்கள் என்ன எப்படிங்க ட்ரீட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே தான் போகலாம். என்ன ட்ரீட்மெண்ட்டு சும்மா பார்த்தாரு, அவ்வளோதான். என்ன பண்ணாரு தெரியாது. அது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நீ வந்து வேணால் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, போய் சுற்றி பேஷன் அமைச்சிட்டே இருக்காரு. அவர் அனுப்புறாரு, ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், சரியானது போயிட்டே இருக்காங்க. எனக்கும் என்ன பண்ணுறது தெரியாது. வராங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், சரியாகி போயிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து ஸ்பைனல் கார்டில் வந்து வேணியில் ஏறி விழுந்து அந்த T4 எலும்பு வந்து 2ஆக உடஞ்சி ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. சர்ஜரி பண்ணி இடுப்பு கீழே எதுவுமே வேலை செய்யலை. 1.5 வருஷமாக படுத்த படிக்க வீல் சேரில் தான் போயிட்டுருக்காரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு போட்டாங்க. நான் நேராக போய் இந்த ட்ரீட்மெண்ட் தான் பண்ணேன். பண்ணிட்டு வந்தேன். 1 வாரம் எதுவுமே தெரியல. மோஷனும் வந்து அன்கண்ட்ரோலாக போயிட்டு இருக்கு. சுகர் மாத்திரை சாப்பிட்டு இருந்தார். எல்லாத்தையும் நிறுத்த சொல்லிட்டு அவர் ஓகே சொல்லிட்டாரு. 1 வாரம் கழிச்சு அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த உணர்வெல்லாம் எதுவுமே இல்லை. கிளி பார்த்தா கூட இல்லை, லேசாக உணர்வு வருதுன்னாரு. அடுத்து ஒரு 4-5 ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலை அசைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ காலை தூக்கி இப்படியே வைக்கிறாரு அவரே. இப்போ வந்து வீல் சேரில் வந்து யாராவது சப்போர்ட்டில் தூக்கி வச்சு அவரே எழுச்சி உட்காந்துக்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, இப்போ ஒரு 6-7 சிகிச்சைக்கு அப்புறம் நான் நடப்பேன்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு. இது பார்த்து இன்னும் எனக்கு 100% ரொம்ப நம்பிக்கையாச்சு. இப்போ யார் வந்தாலும் சரி, அது நீ சுகர் 30 வருஷம், பென்சிலின் கூட 30 வருஷமாக பென்சிலின் ஒரு அம்மா வந்தாங்க, உடனே நிறுத்துங்க. அன்றைக்கி அடித்து அவசரம் ஒன்றுமே அவன் அடித்து சொல்கிறது இறைவன் உங்களை பார்த்துருவார். என்ன தானே ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, பார்க்குறீங்க என்னங்க எதுவுமே பண்ணல, இறைவன் தான் பார்த்துக்க மாட்டோம், இதான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது. அதை நான் சொல்லுவேன், நான் ட்ரீட்மெண்ட் பண்ணல, நான் ட்ரீட்மெண்ட் பண்ணால் எனக்கு சந்தேகம் சரியாக போகும். இறைவன் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், நான் சும்மா ஒரு கருவி தான், அதுதான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இறைவனால் அப்படியே அதுக்கு மேலே எதாவது கேட்டாங்கன்னா இறைவனால் சரி பண்ண முடியாதான்னு கேட்பேன். இல்லை இறை நம்பிக்கை இருக்காங்க, அப்போ இருக்குது. அப்போ நான் பண்ணல. இறைவன் வந்து நம்பினீங்கன்னா நீங்கள் ட்ரீட் பண்ணுங்க, இல்லை நம்பிக்கைலாம் போயிடுங்க. இந்த 2 கண்டிஷன் கேட்டு தான் பண்ணுறது. மருந்து மாத்திரை விடணும்,
பசி எடுக்காம வந்து சாப்பிடக்கூடாது. இது ரெண்டும் சொல்கிறது. அதே மாதிரி தாகம் எடுத்தால் தண்ணி குடிங்க, தூக்கம் வந்தால் தூங்கிடுங்க, மோஷன் யூரின் நடக்காது அப்படின்னு மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுவோம். இது போயிட்டு என்ன ஆச்சுன்னா, போயிட்டு சொல்லி 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 ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இப்போ என்னால் ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியல. ஒரு நாளைக்கு 20 பேர் 30 பேர் வராங்க. முதல்ல வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் மட்டும் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா எப்படி சரியாகவும் தெரியல, ஃபீஸ் வாங்கிட்டு ஏதாவது இது வாங்க சொல்லிட்டு ஃப்ரீயாக பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 3 பேஷண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து 2வது சத்தங்கள்லாம் 200 ஃபீஸ் வருவேன். இப்போ வந்து 3வது சத்தங்க வந்தப்போ 300 ஃபீஸ் வாங்கிட்டேன். இப்போ என்னால் பார்க்க முடியல, பேஷண்ட்டே பார்க்க முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு எப்படின்னா, நான் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருப்பேன். இந்த அலாரம் வச்சு எழுந்திரிக்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க. காலைல எங்கள் அப்பா திட்டுவார், காலைல எழுந்திரி அதான் நல்லது அப்படின்னு சொல்லுவார். நான் யார் சொல்லும் கேட்க மாட்டேன். நைட்டு லேட்டாக தான் படுப்பேன். தூங்கிட்டேன்னா எனக்கு எப்போ 9 மணி ஆனாலும் 10 மணி எந்த வேலை இருந்தாலும் சரி எழுந்திரிக்க மாட்டேன். அதுக்கே எங்கள் அப்பா திட்டி கிடப்பார், காலைல எனக்கு அதெல்லாம் வந்து முன்னேற முடியும் அப்படிலாம். இப்போ வந்து நானும் அதே தான் இது பண்ணியிருந்தேன். நடுவில் கூட இந்த பயிற்சி பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா நான் எந்த செலுத்தே எடுக்கல. நைட்டு ஏதாவது நம்ம யூரின் போய் எழுந்திரிக்கும் போது அந்த 3லேருந்து 5 டைம் வருதான்னு பார்ப்பேன். இருந்துச்சுன்னா பயிற்சி பண்ணி தூங்கியிருக்கு. அப்படியே அதையும் வந்து ஆசை டவுட் கேட்டால் தூங்கிக்கலான்னு சொல்லிட்டாரு. இதே மாதிரி தான் அந்த 3 மாதம் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ஒரு மாதமா தானா 5 மணிக்கு வந்து அதுக்கு மேலே தூக்கமே வரல. 5 மணிக்கு 4:45 டெய்லி பார்த்தோன்னா அந்த டைம் மைண்ட் அதுக்கு மேலே பயிற்சி பண்ணிட்டு தூக்கமே வர முடியுது. இப்போ 6 மணிலேருந்து பேஷண்ட் பார்க்குறேன், 11 மணிக்கு என்னால் ஒரு பேஷண்ட்டே பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப பிஸி ஆகி போச்சு. ஒரு மாதமாக எனக்கு ரெஸ்டே இல்லாத ரொம்ப போயிட்டு. யார் வந்தாலும் சரி 100% சரியாயிடும். இப்போ கிட்னி ஃபெயிலியரே ஒரு கேஸ் இதே மாதிரி வந்து ஃப்ளவர் மெடிசன் கொடுத்து 1 மாதம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பயிற்சி பண்ணது இந்த இதில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்து கிரியேட்டின் 7 இருந்துச்சு. கால் வீக்கம் வயிறு இதெல்லாம் 75 வயசு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 4 மாதமாக ட்ரீட்மெண்ட் தான், எந்த இதுவுமே இல்லை, நார்மலாக. இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு 2 இருந்துச்சு கிரியேட்டின். அவருக்கு பார்த்தா 0 வந்துச்சு. அவர் நான் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல அவருக்கு போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, மருந்து தான் அவர் சாப்பிட்டுட்டாரு, என்கிட்ட ஃப்ளவர் மெடிசன் சாப்பிட்டுட்டாரு. நான் வந்து என்ன பண்ணுறேன், அவர் ஃபோர்ஸ் பண்ணி நான் வந்து இது மருந்து தர மாட்டேன் இல்லை, அவர் மருந்து தான் அவர் விரும்புகிறாரு, நான் அதெல்லாம் மருந்தே தர மாட்டேன்னு சொல்லி இந்த ஃபோர்ஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஒரு மாதம் கழிச்சு அவருக்கு மயக்கமாகிடுச்சு. அவர் போய் பயந்து டெஸ்ட் எடுத்தார். அவர் சுகரும் பார்டர் இருந்துச்சு, கிட்னி ஃபெயிலியர் கிரியேட்டின் 2 கிட்ட இருந்துச்சு. அதே மாதிரி லிவரும் பார்த்தீங்கன்னா அது கொலஸ்ட்ராலும் அதிகமாக இருந்துச்சு. பயந்து போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தா சுகரும் நார்மல் ஆயிடுச்சு, கிரியேட்டின் நார்மல் ஆயிடுச்சு, எல்லாமே நார்மல் இருந்துச்சு. இப்போ எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கல. இப்போ ஒரு 4-5 சிட்டிங் தான் கொடுத்துருப்போம் அவருக்கு. அதனால் வந்து நான் பார்த்த வரைக்கும் கேன்சருக்கும் ஒருத்தவங்க கொடுத்துட்டே இருக்கேன். அவங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. இப்போ அக்குபஞ்சரே 4 மாதம் நிறுத்திட்டேன். ட்ரீட்மெண்ட்டே யாராக இருந்தாலும் அக்குபஞ்சரே கிடையாது, ஒன்லி லோ பர்பஸ் சிகிச்சை தான். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 15 வருஷத்தில் அக்குபஞ்சர்லேயே கேன்சரு, பக்கவாதம், கிட்னி ஃபெயிலியர்லாம் சரி பண்ணியிருக்கேன். ஆனால் டைம் எடுக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்குபஞ்சர் ஒரு 15 நாள் என்ன ரிசல்ட் கிடைக்குமோ இது ஒரே டைமே கிடைக்குது. எனக்கு ஈஸியாக இருக்குது, அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. வரது டெய்லி 300 ஃபீஸ் ஆகும் அக்குபஞ்சருக்கு. இப்போ வந்து அந்த வாரத்துக்கு ஒரு நாள் அது மாதிரி பண்ணும்போது அவங்க 300 நாள் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது, எனக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதே தெரியல, என்னால் பேஷன் பார்க்க முடியல. ஏன்னா உண்மையான இது வந்து உண்மையான கலை, தெய்வீக கலை. இது வந்து உண்மையாக நீங்கள் வந்து எனக்கும் இல்லை எல்லாரும் சொல்லி கொடுத்தது ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து ஒரு கலையை தெரிஞ்சு வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் பயன்படுத்திப்பாங்க, இல்லை அவங்க வாரிசு சொல்லி கொடுப்பாங்க. அப்படின்னா பல கலை வந்து அழிஞ்சிருச்சு. இதெல்லாம் யாருமே சொல்லித்தர மாட்டாங்க வாழ்க்கையிலே. நீங்கள் பெரிய மனசு பண்ணி சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.